KFC fried chickenோட ஸ்பெஷாலிட்டியே அதோட crustம் யூனிக்கான டேஸ்டும் தான். crust கிடைக்கிறதுக்காக நிறைய பேர் bread crumbs இல்லனா cornflakes யூஸ் பண்ணி வீடியோ போட்டுருக்காங்க. ஆனா இது எதுவுமே இல்லாம எப்படி பெர்ஃபெக்ட்டான KFC ஸ்டைல் fried chicken பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம் and welcome to SpiceandBuds. நீங்க இதுவரைக்கும் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரைட் சிக்கன் பண்றதுக்காக நான் ஒரு 1 கிலோ சிக்கன் drumstick நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நான் ஸ்கின்லெஸ் drumstick எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஸ்கின்னோட கூட யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த சிக்கனை எல்லாத்தையும் ரெண்டு சைடும் ஸ்லிட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணாதான் மசாலா நல்லா உள்ள வரைக்கும் இறங்கும், சீக்கிரமாவும் வேகும். அடுத்ததா ஒரு பவுல்ல 4 கப் மோர், கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே ஸ்லிட் பண்ணி வச்ச சிக்கனையும் சேர்த்து 1 hour ஊற வைக்க போறோம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் சிக்கனை நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் பூண்டு பொடி, 1/2 டீஸ்பூன் மிக்சட் ஹெர்ப்ஸ், 1/2 டீஸ்பூன் கடுகு தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் வெள்ளை மிளகு தூள், 3 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள்ஸ்பூன் சில்லி சாஸ், 2 டீஸ்பூன் HP சாஸ் இல்லனா BBQ சாஸ், 2 டேபிள்ஸ்பூன் வினேகர், உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வைக்க போறோம். குறைஞ்சது 4 மணி நேரமாவது ஊற வைக்கணும். முடிஞ்சா ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு பவுல்ல 4 கப் மைதா, 2 டீஸ்பூன் பால் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை போட்டு லைட்டா கோட் பண்ணி எடுத்துடலாம். இது ஃபர்ஸ்ட் கோட்டிங் மட்டும்தான். அடுத்ததா இன்னொரு கோட்டிங் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் சில சிக்கனை கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி 3-4 பீஸ் சிக்கன் கோட் பண்ணதுக்கு அப்புறம் மாவு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ செகண்ட் கோட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு பவுல்ல கோல்ட் வாட்டர் எடுத்து வச்சிருக்கேன். கூடவே ஏற்கனவே சலிச்சு வச்ச மாவும் எடுத்து வச்சிருக்கேன். தேவைப்பட்டா எக்ஸ்ட்ரா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கோட்டிங் பண்ணி வச்ச சிக்கனை ஒரு 4 செகண்ட் இந்த மாதிரி தண்ணியில ஊற வச்சு அதை இந்த மாவுல போட்டு நல்லா பிசைய போறோம். இப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு crust ஃபார்ம் ஆகும். பிசையும் போது சிக்கன் மேக்ஸிமம் கையில படாம மாவுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் சில சிக்கனையும் ரெடி பண்ணி எடுத்துடலாம்.
முதல்ல சொன்ன மாதிரி அப்பப்போ மாவை சலிச்சு வச்சுக்கோங்க. இப்போ சிக்கனை டீப் ஃப்ரை பண்ண போறோம். அதுக்காக ஒரு கடாயில சிக்கன் முழுகிற அளவுக்கு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. செகண்ட் கோட்டிங் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு டைரக்டா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோட் பண்ணி நிறைய நேரம் பிளேட்ல வச்சேன்னா கீழே இருக்கிற கிரஸ்ட் எல்லாம் ஒட்டிக்கும். அப்படி ஆயிடுச்சுன்னா இன்னொரு தடவை செகண்ட் கோட்டிங் பண்ணிட்டு டைரக்டா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரைங் பாஸ்கெட் இல்லாம ஃப்ரை பண்ணும்போது கிரஸ்ட் உடையாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டாங் யூஸ் பண்ணி ரெண்டு சைடும் லைட்டா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் எண்ணெயில போட்டுக்கோங்க. ஒரு 4-5 நிமிஷத்துல சிக்கன் குக் ஆயிடும். டெம்பரேச்சர் எப்பவுமே லோ டு மீடியம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு வயர் ராக்ல வச்சா எக்ஸஸ் ஆயில் கீழே போயிடும். சிக்கனும் ரொம்ப நேரம் கிறிஸ்பியாவே இருக்கும். டிஷ்யூ யூஸ் பண்ணேன்னா ஆயில் போயிடும், பட் சிக்கன் சீக்கிரம் சாகி ஆயிடும். இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த மெத்தட்ல நாங்க சிக்கன் பாப்கார்ன் வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரியான குக்கிங் வீடியோ பார்க்கணும்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.